Taste the Daily. 4.5 ஆண்டுகளில் ஸ்டாலின் அரசு எந்த பொருளாதார வளர்ச்சியையும் அடையவில்லை என அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஸ்டாலின் தெரிவிக்கும் கருத்துக்கள் அனைத்தும் முன்னுக்கு பின் முரணாக இருப்பதாக விமர்சித்தார். முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் 4.5 ஆண்டு காலம் சொல்லுகின்ற கருத்துக்கள் அனைத்தும் முன்னுக்கு பின் முரணாகவே இருக்கிறது. இந்த பொருளாதார வளர்ச்சியில் அவர் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், இவர் இந்த 4 ஆண்டு கால ஆட்சியில் அந்த பொருளாதார வளர்ச்சி அடையவில்லை. அதற்கு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த 4.5 ஆண்டு கால ஆட்சியில் குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எத்தனை தொழிற்சாலைகள் கொண்டு வரப்பட்டு அந்த தொழிற்சாலையின் வாயிலாக இந்த பொருளாதார வளர்ச்சியில் பங்கெடுத்திருக்கிறது என்பதை நான் மாண்புமிகு முதலமைச்சரிடத்திலே கேள்வியாக வைக்கிறேன். இவர் ஆட்சியில் 5.5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறார். அதுதான் அவர் செய்திருக்கிறார். இதிலே பெருமை பேசுவதற்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் இன்றைய முதலமைச்சருக்கு இல்லை. இந்த பொருளாதார வளர்ச்சியில் பெருமை கொள்ளக்கூடிய இயக்கம் ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.